ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது இந்திய பாதுகாப்பு அமைச்சகம்ல ஒரு வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா 8th 10th 12th பாஸ் ஆனவங்களுக்கு, அதுவும் 1,00,000 ரூபாய் சம்பளத்தோட. இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கானது அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஹெல்த் ஸ்கீம் பாலிகிளினிக்ஸ் அதுல தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் அதாவது டெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம். ஸோ இது இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நிறைய போஸ்ட்டுக்கு வந்து வேக்கண்ட் இருக்கு. ஸோ அந்த வேக்கண்ட் பொசிஷனை பத்தி கிளீனா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதுக்கு வந்து எம்டி இல்லை எம்எஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வேலூர்ல ஒரு போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு. 70 வயசு தாண்டாதவங்க அப்ளை பண்ணலாம். 1,00,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் கைனகாலஜிஸ்டுக்கும் 2 வேக்கண்ட் பொசிஷன் இருக்கு. ஒரு வேக்கண்ட் வந்து வேலூர், ஒரு வேக்கண்ட் வந்து சென்னை. இவங்களுக்கும் 1,00,000 ரூபாய் சம்பளம். ஸோ இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த போஸ்டிங் மெடிக்கல் ஆஃபீஸர். 17 போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு. எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 68 வயசை தாண்டாத யார் வேணாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். 75,000 மாச சம்பளம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேலூர்ல 4 போஸ்டிங், சென்னையில 3, ஆவடி 2, திருவண்ணாமலை 2, காஞ்சிபுரம் 1, ஐலண்ட் கிரவுண்ட் 1, வில்லுப்புரம் 1, புதுச்சேரி 1, கடலூர் 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டென்டல் ஆஃபீஸர். டென்டல் ஆஃபீஸர் வந்து 9 பொசிஷன் வேக்கண்டா இருக்கு. எங்கெங்க அப்படின்னா வேலூர், சென்னை, ஆவடி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ஐலாண்ட் கிரவுண்ட், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர். இதுக்கு வந்து பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 65 வயசு தாண்டாம இருக்கணும். மாச சம்பளம் 75,000ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன். லேப் டெக்னீஷியன் வந்து 7 போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு. எங்கெங்கன்னா சென்னை, ஆவடி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர். இதுக்கு வந்து பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 58 வயசு தாண்டல அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். மாச சம்பளம் 28,000 ரூபாய். அடுத்து லேப் அசிஸ்டன்ட் வந்து 2 பொசிஷன் வேக்கண்டா இருக்கு. வேலூர்ல 1, ஆவடியில 1. இதுக்கும் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 58 வயசை தாண்டி இருக்க கூடாது. மாச சம்பளம் 28,100 ரூபாய். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட். அதுக்கு வந்து ஒரு பொசிஷன் வேக்கண்ட் திருவண்ணாமலை மாவட்டத்துல. இதுக்கு வந்து பிசியோதெரபில டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. 58 வயசை தாண்டி இருக்க கூடாது. 28,000 ரூபாய் சம்பளம். பார்மசிஸ்டுக்கு வந்து 8 பொசிஷன் வேக்கண்டா இருக்கு. எங்கெங்க அப்படின்னா வேலூர், ஆவடி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர். இதுக்கு வந்து பி ஃபார்ம் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 10th ஆர் +2 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 58 வயசை தாண்டி இருக்க கூடாது. 28,100 ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட் கேட்கறாங்க. ஸோ 4 பொசிஷன் வேக்கண்டா இருக்கு. வேலூர், ஆவடி, புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்துல. இதுக்கும் 10th ஆர் 12th முடிச்சிருந்தாலே போதும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டென்டல் ஹைஜினிஸ்ட்ல. ஸோ இதுக்கு வந்து 58 வயசை தாண்டி இருக்க தேவையில்லை. அதே மாதிரி மாச சம்பளம் 28,100 ரூபாய். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த 8th 10th 12th பாஸ் ஆனவங்களுக்குன்னு சொன்னல அவங்களுக்கு. ஸோ ஆஃபீஸர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க. 2 பொசிஷன் வேக்கண்டா இருக்கு. சென்னையில 1, கடலூர்ல 1. இவங்க வந்து டிஃபென்ஸ் ஆஃபீஸரா ஆர்மில இருந்திருக்கணும். இவங்களுக்கு வந்து மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ல. 65 வயசை தாண்டாதவங்களுக்கு மாச சம்பளம் 75,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து டிரைவர் கேட்டிருக்காங்க. டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பொசிஷன் வேக்கண்டா இருக்கு. எங்கெங்க அப்படின்னா வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர். 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். ஹெவி லோட மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிரைவிங்ல இருக்கணும். 55 வயசு தாண்டி இருக்க கூடாது. மாச சம்பளம் 19,700 ரூபாய். அடுத்து சௌக்கிதார் அப்படின்ற பொசிஷன் வந்து 4 வேக்கண்டா இருக்கு. எங்கெங்க அப்படின்னா ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர். இதுக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவை கிடையாது. 55 வயசை வந்து தாண்டி இருக்க கூடாது. 16,800 ரூபாய் மாச சம்பளம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் அசிஸ்டன்ட் வந்து 9 பொசிஷன் வேக்கண்டா இருக்கு. எங்கெங்கன்னா வேலூர், சென்னை, ஆவடி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ஐலாண்ட் கிரவுண்ட், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர். இவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாவது ஃபீமேல் அட்டெண்டன்ட்டா இருந்திருக்கணும். இவங்களும் வந்து 55 வயசை தாண்டி இருக்க கூடாது. மாச சம்பளம் 16,800 ரூபாய். அடுத்து சவாய் வாலா. அந்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 6 காலியிடங்கள் இருக்கு. சென்னை, திருவண்ணாமலை, ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர்ல. இவங்களுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். எங்கேயாவது சவைவாலாவா 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். இவங்களும் 55 வயசை தாண்டி இருக்க கூடாது. மாச சம்பளம் 16,800 ரூபாய்.
கிளர்க் பொசிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 காலி இடங்கள் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர். ஸோ இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிளர்க்கா வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல வந்து 5 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா இவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு வந்து 55 வயசு தாண்டி இருக்க கூடாது. மாச சம்பளம் ரூ. 16,800. கடைசி போஸ்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி நெட்வொர்க். ஒரு பொசிஷன் காலியா இருக்கு. சென்னையில தான் அதுவும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி நெட்வொர்க்கிங்ல ஏதாவது டிப்ளமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எங்கேயாவது ஐடி நெட்வொர்க்ல வந்து 2 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பாக்குறப்போ 55 வயசு தாண்டி இருக்க கூடாது. மாச சம்பளம் ரூ. 28,100. இந்த வேலை வாய்ப்பை பத்தி திரும்ப சொல்றேன். ஸோ டெஸ்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து இந்திய பாதுகாப்பு அமைச்சகம்க்கு கீழே இருக்கு. காலியிடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 83. நிறைய போஸ்டிங் வந்து வேக்கண்டா இருக்கு. மேக்ஸிமம் சேலரி என்னன்னு கேட்டீங்கன்னா ரூ. 1,00,000. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது, பரீட்சையும் கிடையாது. ஸோ சாதாரண 8th 10th 12th முடிச்சவங்க கூட அவங்களுக்கு ஆப்டா இருக்கிற போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் லிமிட்டே வந்து பாத்தீங்கன்னா 55 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 55 வயசை தாண்டாத யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் ஜனவரி மாசம் 10ஆம் தேதி. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப் அலர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.